பெரலைஸ் ரொம்ப ஆபத்தான நோய். உலகத்தில் 6ல் ஒரு ஆளுக்கு இந்த நோய் வருது. ஒரு நோய் வருது, உடனே இறந்து போகிறாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் அந்த நோயே 5-6 வருஷத்துக்கு நம்மள வேதனைப்படுத்துதுன்னா அது ரொம்ப கொடூரமானது. அப்படியாப்பட்ட ஒரு நோய் தான் இந்த பெரலைஸ். இந்த நோய் பல காரணங்களில் ஏற்படுது. அதில் முதல் காரணம் ஸ்ட்ரோக். மூளைக்கு போகிற ரத்தோட்டம் பிளாக் ஆகிறதால இந்த நோய் ஏற்படுது. சைடு ஒர்க் ஆகாது. ஒரு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ இல்லாட்டி இடுப்புக்கு கீழேயோ இல்லாட்டி ஃபுல் பாடியோ ஒன்றுமே பண்ண இயலாது. கை தூக்க இயலாது, நடக்க இயலாது, பேச இயலாது. மூளைக்கு போகிற நரம்பு வெடித்து இரத்த கசிவு ஏற்படுறதால இந்த நோய் ஏற்படுது. ரொம்ப காலமாக டயபெட்டிக்ஸ், ஹை பிளட் ப்ரெஷர்னாலும் வரும். உங்களோட வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, ப்ரெஷர் ஈக்கும், கொலஸ்ட்ரால் ஈக்கும், சீனி ஈக்கும். ஸோ கண்டுக்காமல் இருப்பாங்க, மருந்து எடுக்க மாட்டாங்க, சும்மா கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. கட்டாயம் நீங்கள் கூட்டி போயிட்டு ஃபுல் பாடி செக்கப் பண்ணி அதுக்கேற்ற மருந்துகள் எடுத்துகிட்டு வாங்க. கொலஸ்ட்ரால், சீனி, ப்ரெஷர் எதுவுமே நம்ம இல்லாமல் இயலாது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்ளும். ஸோ ஒரு தகப்பனை நம்பி தான் ஒரு குடும்பமே ஈக்கும். ஒய்ஃப், பிள்ளைங்க எல்லாருமே அவங்கள நம்பி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி திடீர்னு ஒன்று நடக்கும்போது அவனோட லைஃபே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, இந்த விஷயத்துலலாம் அவங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம போட வீடியோஸும் ஹெல்த் கேர் அண்ட் நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு அந்த மாதிரி இதில் பண்ணணுன்ற ஐடியா இருக்குது. யாரையும் கண்டுக்காதீங்க. நம்மளோட லைஃப் நம்ம தான் பார்த்துக்கொள்ளணும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.